Welcome to Francis Xavier Academy. TNPSC Combined Library Service Examination Syllabus Unit 1. Unit 1 is related to library, acts, bills and legislations. TNPSC Combined Library Service Examination மட்டுமல்லாமல் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்தியாவில் ஸ்டேட் அண்ட் யூனியன் லெவலில் நடத்தக்கூடிய எல்லா லைப்ரரி எக்ஸாமினேஷன்லேயும் மிக முக்கியமானது இந்த ஆக்ட்ஸ், பில்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் ரிலேட்டட் டு லைப்ரரி. உங்கள் கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இந்த பகுதியில் இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வருவதுண்டு. இப்போ நாம் இந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ், பில்ஸ், லெஜிஸ்லேஷன்ஸ் இந்த வகுப்பில் பார்ப்போம். லைப்ரரியுடைய ஆக்ட்ஸ், அதாவது லைப்ரரி தொடர்பான சட்டங்கள் மிக முக்கியமானது. எந்தெந்த வருடங்கள் இயற்றப்பட்டுள்ளது, அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார், அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பொதுவாக எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு லைப்ரரி பில் கேட்டுட்டு அந்த இயர் கேட்பாங்க, அதுக்கு காரணமானவங்க கேட்பாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க. இதுதான் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்பாங்க. அது யூனியன் லெவலில் இருக்கிற லைப்ரரி தொடர்பான எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி. ஸோ கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் மிக முக்கியமாக அன்அவாய்டபிள் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லைப்ரரி, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பின்னால் என்னென்ன லைப்ரரி பில்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றத பார்ப்போம். யூனியன் லைப்ரரி பில், இது ஸ்டேட் லெவல். இதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன், 1951. அடுத்தது மாடர்ன் லைப்ரரி ஆக்ட், டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன். இந்த பில் பல முறை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 1930 இருந்து 1972. இப்ப நாம இருக்கிற ஆக்ட் எல்லாம் சுதந்திரத்திற்கு அப்புறம் ஆஃப்டர் 1948 தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நான் சொன்னேன். இந்த 1930ல இருந்தே லைப்ரரி தொடர்பான விஷயங்கள், அதற்கு தொடர்பான சட்டதிட்டங்களை பிரிட்டிஷ் காலத்திலேயே ஏற்ற தொடங்கிவிட்டார்கள். அந்த பூர்வீகத்தை பத்தி அடுத்த வர இதுல கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். அது கடைசியாக நான் சொல்றேன். மாடல் பப்ளிக் லைப்ரரிஸ் பில், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த பில்லை ஃப்ரேம் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1963. மாடல் பப்ளிக் லைப்ரரிஸ் பில், பிளானிங் கமிஷன் 1963. இப்ப எக்ஸாம்ல பிளானிங் கமிஷன் ஃப்ரேம் பண்ண பில் அப்படின்னு கேட்பாங்க. அது எதுனா மாடர்ன் பப்ளிக் லைப்ரரிஸ் பில். அதுவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃப்ரேம் பண்ண பில்லும் அதேதான். மாடல் பப்ளிக் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆக்ட், டாக்டர் வி. வெங்கடப்பா, இந்தியன் லைப்ரரி அசோசியேஷன் மூலமாக இந்த பில் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆக்ட் வந்ததுக்கு காரணம் லைப்ரரி அசோசியேஷன் 1995ல ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2005ல இந்த பில்லை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பப்ளிக் லைப்ரரி லெஜிஸ்லேஷன், டாக்டர் எஸ்.ஆர். இஜாரி, 2008. இது மிகவும் முக்கியமானது. இப்ப நம்ம இந்த ஆக்டோட பின்னணிகள்லாம் கொஞ்சம் பார்ப்போம். 1948ஆம் ஆண்டு நேஷனல் சென்ட்ரல் லைப்ரரி அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க 1948ல. அந்த கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, டு எஸ்டாப்ளிஷ் a national central library at நியூ டெல்லி. நியூ டெல்லியில ஒரு நேஷனல் சென்ட்ரல் லைப்ரரி வேணும்னு சொல்றாங்க. 1948ல தான் சுதந்திரம் கிடைச்ச உடனே ஒரு கமிட்டி, ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1948ல. அப்ப அந்த கமிட்டியோடைய மெம்பரா இருக்கிறவர் டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன். அவர் தான் அந்த கமிட்டியோட மெம்பர். த லைப்ரரி டெவலப்மெண்ட் பிளான், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கான ஒரு
30 years program for India and draft library bills for union and constituent states. அந்த 30 வருடங்களுக்கான ஒரு சட்டதிட்டங்களை ஏற்றுவதற்கான முடிவுகள் முயற்சிகளும் எடுக்கப்பட்டன. இந்த பில்லோடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பில். இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நேஷனல் லைப்ரரி அத்தாரிட்டியை வந்து உண்டாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன? நேஷனல் சென்ட்ரல் லைப்ரரிஸ் கொண்டு வர வேண்டும். அடுத்தது நேஷனல் லைப்ரரி கமிட்டி ஃபார் ப்ரொபோஸ் ஆஃப் அட்வைசிங் நேஷனல் லைப்ரரி அத்தாரிட்டி. நேஷனல் லைப்ரரி அத்தாரிட்டியை வந்து பர்பஸ் ஆஃப் அட்வைசிங் நேஷனல் லைப்ரரி அத்தாரிட்டியை வந்து அட்வைஸ் பண்றதுக்காக ஒரு அட்வைசரி பாடி மாதிரி நேஷனல் லைப்ரரி கமிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நேஷனல் லைப்ரரி ஃபண்ட் உருவாக்கணும். அடுத்தது அமெண்ட்மெண்ட் டு டெலிவரி ஆஃப் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆக்ட் 1954 கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இது முக்கியமான 5 அம்சங்கள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆக்ட். யூனியன் கவர்மெண்ட் வந்து அதிகமான அக்கறை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேஷனல் சென்ட்ரல் லைப்ரரியை தொடங்கிறதுக்கு 1948ல அந்த பில்லு, அந்த சட்டம் வழிவகுத்தது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வந்து கான்ஸ்டிடியூஷன் படி it may not possible to pass a union library bill without amending the Constitution of India because Constitution, the subject library and education originally included in the state list. அன்னைக்கு லைப்ரரியும் எஜுகேஷனும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தது. நம்ம 3 லிஸ்டா டிவைட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். அப்ப ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்கினாங்க. அவங்களுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. யூனியன் கவர்மெண்டுடைய வரம்புக்குள் அல்ல, ஸ்டேட் கவர்மெண்டுடைய வரம்புக்குள் இருப்பதால் 42வது அமெண்ட்மெண்ட் 1976ல எஜுகேஷன் வந்து was omitted from the state list. எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து 42வது அமெண்ட்மெண்ட் படி 1976ல ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கான்கரண்ட் லிஸ்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார்கள். அதனால லைப்ரரிஸ் ரிமைண்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட். லைப்ரரி வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா எஜுகேஷன் வந்து கான்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றிட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட் லைப்ரரி லெஜிஸ்லேஷன் வந்து வாண்ட் டு ஹேவ் லைப்ரரி லெஜிஸ்லேஷன் அட் நேஷனல் லெவல். ஆனா வந்து இது முடியாத ஒரு பட்சத்துல இருக்கு. அப்படி வேணும்னா லைப்ரரியையும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்பதான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கும். இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த எஸ்.ஆர். ரங்கநாதனுடைய இந்த இனிஷியேட்டிவ் பத்தி நம்ம பார்க்க போறோம். எஸ்.ஆர். ரங்கநாதன் மாடல் லைப்ரரி ஆக்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பர் ஆல் ஏசியா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் பனாரஸ்ல 1930ல ஆல் ஏசியா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடைபெற்றது. இதை எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆல் ஏசியா எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்கு நடைபெற்றது? பனாரஸில். இயர் 1930. டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை நடத்துறாரு. அப்போ முதல் வந்த ஆக்டும் பில்லும் வர்றதுக்கு காரணம் எஸ்.ஆர். ரங்கநாதன் தான். அப்போ இந்த அட்டெம்ப்ட் மாடல் ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக வெஸ்ட் பெங்கால்ல 1931ல அவர் வந்து முடிவு பண்ணி அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். மெட்ராஸ் பிரசிடென்சில 1933ல. இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டம். பட் இட் குட் நாட் பி எனாக்டட். இது வந்து நடைமுறைப்படுத்த டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களுக்கு முடியவில்லை. காரணம் என்ன? அதுல இருக்கக்கூடிய சில கம்பல்சரி கிளாசஸ் ரொம்ப ரிஜிடா இருந்துருச்சு. அது வந்து அக்செப்டபிளா இல்ல சிலவங்க. அதனால அதை வந்து பாஸ் பண்ண முடியல. இப்ப நம்ம வந்து மாடல் பில் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பிளானிங் கமிஷன் ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் கொண்டு வந்தாங்க. அப்போ 1958ல கொண்டு வந்தது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமையில எக்ஸாம்ல கேட்பாங்க, 1958ல யார் தலைமையில இந்த கமிட்டி அமைச்சு இதை கொண்டு வந்தாங்கன்னா டாக்டர் எம்.டி. சென் தலைமையில.
இந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது 1958. இந்த கமிட்டி வந்து இந்த பில்லை சப்மிட் பண்றது 1963, 5 வருஷத்திற்கு பிறகு. இப்ப பிளானிங் கமிஷனுடைய பில்லை வந்து பார்ப்போம். முதல் முறையாக பிளானிங் கமிஷன்ல லைப்ரரியை வந்து கொண்டு வர்றாங்க. லைப்ரரிக்கான அதுக்கு ஒர்க்கிங் குரூப் ஆன் லைப்ரரிஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 4வது 5 இயர் பிளான்ல கொண்டு வர்றாங்க. 4th 5 இயர் பிளான். இப்போ எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, எந்த 5 இயர் பிளான்ல லைப்ரரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது? பல 5 இயர் பிளான் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது 4th 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளான்ல கிட்டத்தட்ட 9 மில்லியன் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க லைப்ரரிக்காக. இந்த பிளான் பீரியட்ல வந்து புது லைப்ரரிகள் அமைக்கவும் இருக்கக்கூடிய லைப்ரரிகளை பேணி காப்பவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஒர்க்கிங் குரூப் வந்து 1965ல வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. மாடல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆக்ட், இது வந்து 1989ல வந்தது. இதுக்கு காரணமா இருந்தவர், இது வந்து இந்தியன் லைப்ரரி அசோசியேஷன் தான் இதுக்கு காரணம். இந்தியன் லைப்ரரி அசோசியேஷனுடைய முயற்சியினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் மாடல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் 1989ல கொண்டு வந்தாங்க. அதற்கு காரணமாக அமைந்தவர் வெங்கடப்பா என்பவர். இந்த மாடல் ஆக்ட் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் த நேஷனல் செமினார் ஆன் லைப்ரரி லெஜிஸ்லேஷன் ஹெல்ட் அட் நியூ டெல்லி. இந்த ஆக்டை பற்றி விமர்சனங்கள் எழுந்தது. இதை பற்றியான விவாதங்கள் 1990ல நியூடெல்லியில நடந்த ஒரு நேஷனல் செமினார் ஆன் லைப்ரரி லெஜிஸ்லேஷன்ல நடைபெற்றது. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அரசியல் ரீதியான மாற்றங்கள் 1992, 93ல நடந்தது. முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அது. அது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ வந்து பப்ளிக் லைப்ரரி மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டாங்க. எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க, அது எந்த இயர் யுனெஸ்கோ பப்ளிக் லைப்ரரி மேனிஃபெஸ்டோ வெளியிடப்பட்டது? 1994. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் வெங்கடப்பாயாவுடைய அந்த மாடல் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆக்ட் அதை வந்து ரிவைஸ் பண்ணாங்க. எப்ப ரிவைஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. 1995லையும் 2005லையும் தான் அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சட்டம் என்பது லைப்ரரியில இந்தியன் பப்ளிக் லைப்ரரி லெஜிஸ்லேஷன். 21ஆம் நூற்றாண்டுல ஒரு முக்கியமான லெஜிஸ்லேஷன் இதுதான். இது வந்து இதுக்கு காரணமாக அமைந்தவர் டாக்டர் எஸ்ஆர் இஜாரி என்பவர். இவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்தவர். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் எக்ஸாம்ல வந்து அடுத்து முக்கியமா கேட்கக்கூடியது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த பப்ளிக் லைப்ரரிஸ் ஆக்ட் எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் மெட்ராஸ்ல. இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. மெட்ராஸ்ல 1948, ஹைதராபாத்ல 1955, ஆந்திர பிரதேஷ்ல 1960, கர்நாடகாவில் 1963, மகாராஷ்டிரா 1965, வெஸ்ட் பெங்கால்ல 1979. இந்த ஆக்ட் வந்து this act have structurally adapted to certain extent the model act of டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன். எஸ்ஆர் ரங்கநாதனுடைய அந்த அடிப்படையான கோரிக்கைகளும் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த சட்டங்களில் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டங்களில் இருந்தது. எப்போ? 1930ல. நீங்க முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1ல மிக முக்கியமான ஒரு கிளாஸ். கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிரான்சிஸ் சேவியர் அகாடமியில வந்து அனைத்து வீடியோ வகுப்புகளும் புக்ஸும் ப்ரொவைட் பண்றோம். விருப்பமுள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.